அப்போ வீடுகள் தோறும் ஜெபம் நடந்திருக்கிறது. உங்க வீடு எப்படி இருக்கு ஐயா? உங்க வீடு எப்படி இருக்கு? உங்க வீட்டில் பொருள்கள் இருக்கோ, அது இருக்க இது இருக்கெல்லாம் நான் கேட்கல. உங்க வீட்டில் ஜெப கூட்டங்கள் நடக்குதா? ஆமென். யார் யார் வீட்டில் ஜெப கூட்டங்கள் நடத்தப்படணும் முன்னக்கூட்டியே நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறத எங்கள் சபையிலலாம் சொல்லுவாங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இந்த நிச்சயத்துக்கும் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியம் நடந்தால் பர்த்டே அது ஜெப கூட்டம் வைப்பா, தப்பு கிடையாது, அது நல்லது தான். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரே எங்கள் வீடு ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டில் நாங்கள் கூடி ஜெபிக்கணும். எனக்கு தெரிஞ்ச விசுவாசிகள்லாம் பக்கத்தில் அவங்க எந்த சர்ச் மெம்பராக இருக்கலாம், பரவாயில்ல. ஆமாம், சமாதானத்துக்காக எங்கள் டவுனில், எங்கள் சிட்டியில், எங்கள் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீட்டில் அகால மரணம் வராது. உங்கள் ஸ்ட்ரீட்டில் அடிக்கடி மரணங்கள் நேரிடாது, அடிக்கடி தருத்திரங்கள் வராது, கொலை கொள்ளெல்லாம் உங்கள் ஸ்ட்ரீட்டில் வராது. சாத்தான் அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைய மாட்டான். ஏன்னா அங்கே ஜெபம் நடக்குது, அங்கே ஜெபம் நடக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இன்றைக்கு உங்கள் வீடு ஒரு ஜெப வீடான்னு பாருங்கள். உங்கள் வீடு ஒரு ஜெப வீடான்னு பாருங்கள்.